ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் மெரைன் டிரைவ்னு எர்ணாகுளத்தில் ஒன்று இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக அது நிறைய போட்லாம் வச்சுருப்பாங்க. கடற்கரை மாதிரி தான் இருக்கும். அதில் எப்படின்னா இங்கேருந்து ஒரு ரவுண்டு மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க அந்த போட்டில். அந்த போட் ஆக்சுவலாக என்ன போட்னா டிஜேலாம் போட்டு நல்லா தமிழ் பாட்டு, கேரளா பாட்டுலாம் போட்டு வெளியூர்லேருந்து வரவங்களாம் நல்லா வைப் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் அந்த இடமே. சாயந்தரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் அந்த இடத்துல வாக்கிங் மாதிரி போயிட்டுருப்பாங்க. நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அந்த இடத்துல நல்லா ஜில்லுன்னு இருக்கும். பக்கத்துலேயே தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். நல்லா வாக் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்த நிறைய ஆளுங்களெல்லாம் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். எங்கள் பாப்பாவை இந்த டைம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 8 மினிட்ஸ் போல் பார்த்திங்கன்னா ஒரு பொருட்காட்சி மாதிரி போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் கேரளாவில் இந்த மாதிரி பொருட்காட்சி நாங்கள் ஸ்பெஷலாக போனதே கிடையாது. நம்ம ஊர்லாம் வருஷத்துக்கு ஒரு 2-3 வாட்டி அந்த மாதிரி தெரிஞ்ச இடத்துல பொருட்காட்சி போடுவாங்க. இந்த இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பேரட்லாம் பார்த்தோன்னே பாப்பாவுக்கு இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு. நல்லா ஜாலியாக கை தட்டிட்டு வாங்க வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு நடக்கிற இடம்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஃபிஷ்லாம் பார்த்ததே கிடையாது. அதுவும் எக்ஸிபிஷனில் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. அது பார்க்கும்போதே நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு நவரவே நம்மளுக்கு மனசே இல்லை. திடீர்னு அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாம்பெல்லாம் கையில் வச்சு அதை நம்ம வாங்கி வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ரொம்ப பயமாயிருச்சு. அதை பார்த்தோன்னே அந்த இடத்துல இருந்து விட்டு போகணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பேர்ட் வச்சுருந்தாங்க. அதை நம்ம தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரத்தில் ரொம்ப கோபமாயிருச்சு. சரின்னு எங்களுக்கு பயந்துட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி மிக்கி மவுஸு, நிறைய அந்த அணில் அந்த மாதிரிலாம் வேஷம் போட்டு சூப்பராக எல்லோரும் நல்லா பாட்டெலாம் போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் குட்டியும் அதில் விட்டோம். நல்லா அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறமேட்டு நார்மல் நம்ம எக்ஸிபிஷனில் வச்சுருப்பாங்கல்ல இந்த சப்பாத்தி மேக்கரு, அப்புறம் உடம்ப குறைக்கிறது அது இதுன்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் கேரளா ஃபேமஸான இந்த ஹல்வா, என்னென்ன ஃபுட்ஸ் ஐட்டம்ஸு அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு எது ஊறுகாய் வச்சுருந்தாங்கங்க. வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய் இது வரைக்கும் நான் இவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வெரைட்டி இருக்கும். அப்புறமேட்டு அந்த காலத்து முட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு கடை போட்டிருந்தாங்க. இது நம்ம ஊரில் ஃபேமஸ்ஸு, ஆனால் இங்கே நான் பார்த்ததில்ல. அப்புறமேட்டு நிறைய இப்போ பொருட்காட்சிலாம் எது எடுத்தாலும் 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறமேட்டு கடைசி கவுண்டர் ஃபுட் கவுண்டராக இருந்துச்சு. ஃபுட் கோர்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸும் ஒரு பானிபூரியும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் போயிட்டோம். கடைசி செக்ஷன் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான கேம்ஸு. இங்கே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி பே பண்ணி விளாட்றது மாதிரி இல்லை. நார்மலாக எல்லாருமே போய் விளாண்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் பாப்பாக்காக ஒரே ஒரு கேம் தான் இருந்துச்சு. இந்த பால்லாம் நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோங்க. அன்றைக்கி டைம் சூப்பராக போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்ங்க.